பிரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி ரோமர் 5 6 தொடங்கி 13 வரையுள்ள வசனங்களை நான் வாசிக்கலாம். இயேசு எப்போது மரித்தார் அப்படின்னு தான் தலைப்பு. அன்றையும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் இயேசு அக்கிரமக்காராயிருக்கிறா நமக்காக மரித்தார். நாம் முற்காலத்தில் அக்கிரமம் அநியாயம் செய்த பாவம் செய்தவங்களாக இருந்தோம். ஆனால் இயேசுடைய மரணத்தின் முகாந்திரம் நமக்கு நல்லதும் நடந்தது. பலனற்றவர்களாக இருக்கும்போது, நாம் பலனற்றவர்களாக, நமக்கு பலன் இல்லை, நமக்கு எந்த விதத்திலும் பலனில்லாக இருக்கும்போது, அவர் பாவத்தில் மூழ்கி இருக்கும்போது நமக்காக மரித்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இயேசு மரித்ததினால நம்ம பலவான்களாக, மரித்தது நிமித்தம் நம்ம பலவான்களாக மாற்றப்பட்டோம். வசனத்தில் பலப்பட்டால் நமக்கு எல்லாம் அறிவு எல்லாம் தெளிவாயிடுச்சு. இயேசு அது நிறைய காரியங்கள் அதில் நடந்தது. நம்ம ரட்சிக்கப்பட்டு ரோமர் 5:8 நான் பாவிகளாக இருக்கும்போது இயேசு மரித்தார். அதனால் ரட்சிப்பு நம்மளுக்கு உண்டாயிடுச்சு. நான் பாவிகளாக இருக்கும்போதே கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்தனாலே தேவன் நம்ம வைத்திருக்கிற அன்பை விளங்க பண்ணினார். ரட்சிப்படைய வச்சாங்க. 5:10 நாம் பார்க்கும்போது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கும்போது அவருடைய குமாரனின் மரணத்தினாலே நம்மளை ஒப்புரவாக்கி அவரோடு நம்மளை சேர்த்து கொண்டாங்க. அதாவது நாம் இயேசுக்கு சத்துருக்களாக இருந்தோம். இயேசு எவ்வளோ கர்த்தருடைய வழியில் நடக்க சேவகரையெல்லாம் எவ்வளோ குற்றம் சொல்லியிருக்குது. அப்புறம் இயேசுக்கு சத்துருக்களாக இருந்தங்க ஜெபிக்கிறவங்களே பார்த்து கிண்டல் அடித்த நாட்கள் எல்லாம் இருக்குது. பழைய காலங்களை யோசித்து பாருங்கள். அது சத்துருக்களாக இருக்கும்போதே அவர் நமக்காக மரித்தார். அது நிமித்தம் அவர் அதெல்லாம் நம்மளோட ஒப்புரவாக்கு வச்சு, அவரோட ரத்தத்தினால நாம் மீட்கப்பட்ட ரட்சிப்பட வச்சு அவரோடு சமாதானமாக ஒப்புரவாக்கப்பட்டாச்சு. அந்த ரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டாச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அதுமில்லாக அவரோட சிநேகிதராகவும் நம்மளை மாற்றப்பட்டாங்க. என் சிநேகிதரே, என் பிள்ளைகளேன்னு சொல்லி அவர் நம்மளை அன்போடு அழைக்கிறதாக நான் பார்க்கலாம். அதுமில்லாம பிதாவுக்கு பிள்ளைகளாக அவரோட நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக நம்மளை மாற்றினாங்க. நம்ம பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தாங்க, புத்திர சுகாரம் கொடுத்தாங்க. அப்படி நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். நாம் அவருக்கு சத்துருக்களாக இருக்கும்போதே அவர் நம்மளை நேசித்தாங்க, நம்மளை ரட்சித்தாங்க, மீட்டு கொண்டாங்க, நமக்கு வாழ்வு கொடுத்தாங்க. இதெல்லாம் நம்ம சிலுவையில் அவர் செய்தால் நிறைய அற்புதங்கள். நமக்காக மரித்தது நிமித்தம் நல்லது. நம் மரணத்தை அவர் ஜெயமாக மாற்றினாங்க. மரணத்தின் முகாந்திரம் நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டோம், அவரோட ஒப்புரவாக்கிட்டோம், அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டோம். நம் பரலோகத்துக்கும் நம்மளை கொண்டு அவர் நம்ம சேர்த்துவாங்க. நாம் இப்போது ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்ப இந்த வசனத்தை கேட்குற யாவருக்குள்ள ஒரு ரட்சிப்பின் அனுபவம் உண்டாகட்டும். பிள்ளைங்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுப்பீர்.